இந்த விவாதத்தில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் காங்கிரஸ் சார்பாக திரு ஹிதாயத்துல்லா நேர்களையும் மீண்டும் அன்போடு வரவேற்கின்றனர். ஒரு தேர்தல் நம்ம பேசக்கூடிய ஆசீர்வாத ஆச்சாரி இவரை விட விவரமான நாடாளுமன்றத்தில் நீண்ட காலமாக இருந்து பிடி ஆச்சாரின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த பிடி ஆச்சாரி இது ஜனநாயக விரோதங்கிறாரு, அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதங்கிறாரு, கூட்டாட்சிக்கு விரோதங்கிறாரு. நம்ம ஆச்சாரியை விட அவர் நீண்ட காலம் அதாவது பாராளுமன்றத்தில் செக்ரட்டரியாக இருந்தவர். நான் சொல்கிற ஆச்சாரி புரியுது சரி. அதனால இந்த ஆச்சாரி ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஆச்சாரி பாஜகவுக்கு ஆதரவாக பேசுவார். அவருக்கு ஜனநாயகத்தை பற்றியோ கூட்டாட்சியை பற்றியோ அல்லது நம்ம அரசியல் பற்றி கவலை இல்லை. என்ன இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் எப்படி ஒரு தேர்தல் கமிஷனரை உருவாக்கும் போது எப்படி செய்கிறாரு, ஒரே நாளில் அவருக்கு வேண்டியவரை ரிசைன் பண்ண வச்சு அடுத்த நாள் அப்ளிகேஷன் போட வச்சு 3ஆவது நாள் செலக்ட் பண்ணுறாரு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு கூட்டாக இருக்கார். ஒரு சின்ன மகாபாரத கதையை சொல்லிடுறேன். எந்த அளவுக்கு சமீப தேர்தல் எந்த அளவுக்கு செஞ்சார்னா 4 தேர்தல் ஒன்றா நடக்க வேண்டியதை பாஜகவுக்கு வசதியாக மகாராஷ்டிராவிலையும் ஜார்க்கண்ட்லையும் தள்ளி வச்சாங்க. என்ன காரணம், அந்த பணம் கொடுத்து அதாவது நேரடியாக லஞ்சம் இல்லை, மறைமுக லஞ்சம் மக்களுக்கு கொடுத்து பெண்களுக்கு கொடுத்து ஒரு வேலையை பார்த்தாங்க இல்லையா. இதுக்கு உதவியது யாருன்னா தேர்தல் கமிஷன். நல்லது. இப்போ மகாபாரதத்துக்கு ஒரு கதை சொல்கிறேன். தர்மரோட யார் விளையாண்டுருக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். எதிராக உள்ள துரியோதனன் தான் என்ன விளையாண்டுருக்கணும், பகடையை விளையாண்டுருக்கணும். நடந்தது என்ன, இங்கே துரியோதனுக்கு கூட இருந்தது யார், சகுனி. 2 பேர் சேர்ந்து விளையாடுறாங்க. அந்த பக்கம் தர்மர் ஒரு ஆள் தான், விளையாட வேண்டியவரும் விளையாடினவரும் 2 பேர். இது மாதிரி இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய தேர்தல்களில் பூராமே அதாவது மோடி அவர்களுக்கும் ராகுல் காந்திக்கும் பிரச்சனைனா மோடியோட தேர்தல் கமிஷன் கூட வந்து விளையாடுறாரு. இதுதான் உண்மை. இந்த உண்மை மாதிரி இன்னும் நாட்டில் என்னென்ன மோசமான தேர்தல் விளைவுகளை இவங்க நடத்த போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆக இன்றைக்கு ஏற்கனவே தேர்தல் மீதும் தேர்தல் கமிஷன் மீதும் மோடி அவர்கள் ஆட்சிக்கு பின்னால் இருக்குது. நெஞ்சுக்கு நீதி எழுதின காலம் வேறு. அப்போல்லாம் மோடி இருந்திருந்தானா மாற்றி எழுதியிருப்பார், அது வேறு விஷயம். மோடி போன்ற ஒருவர் இன்றைக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்க சர்வாதிகாரமா அல்லது ஜனநாயகமாண்டு. இது 100க்கு 100 சர்வாதிகாரம். தொடர்ந்து பல மசோதாக்களை பாராளுமன்ற உறுப்பினர்களை வெளியே அனுப்பிச்சிட்டு கூட என்ன பண்ணியிருக்காங்க, மசோதா பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்றைய மோடி அரசுடைய ஜனநாயக விரோதம். இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் பேசும்போது சொன்னீங்க 67 வரையும் ஒன்றா இருந்துச்சு, 67க்கு பிறகு ஏன் மாறிச்சு. இதுதான் ஜனநாயகம். நான் சொல்ல வர்றேன், கவிழ்க்கிறது இருக்கட்டும். ஏன் நடந்துச்சு, அழகான ஒரு விஷயம். ஒரு ஆட்சி அதாவது நம்ம சுதந்திரம் பெற்ற உடனே முதல் தேர்தல் வரும்போது ஒரே நேரத்தில் தான் பாராளுமன்றம் நடத்தி ஆகணும், சட்டமன்றம் நடத்தி ஆகணும். 2 வருஷம் 4 வருஷம் கழிச்சு நடத்த முடியாது. அது தொடர்ந்து இருந்துச்சு. அப்போல்லாம் சுதந்திரா கட்சி வரல, ஜனசங்கம் வரல. இது ஒரு நிமிஷம், நான் சொல்றது 40-51 கிடையாது. நல்லா கொஞ்சம் நான் சொல்றது முதல் கேட்டுக்கங்க சார். சுதந்திரா கட்சியில் ஜனசங்கையிலேருந்து தான் நான் சொல்ல வர்றேன். இப்படி போன்ற கட்சிகள் வந்து இந்தியாவில் தலைகீழ் மாற்றத்தை உருவாக்குச்சு. இவர் சொல்கிற கட்சியை சேர்த்துக்குவோம். இப்படி பல கட்சிகள் மாறும்போது ஜனநாயகம். நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனவர்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது, 5 வருஷம் ஒன்றா தான் நடக்கணும் அவங்களுக்கு தெரியாத, நம்மளோட அறிவாளிகள் தான் அவங்களுக்கு தெரியும். பிரதமர் மோடி மாதிரி ஆளுங்க வருவாங்க, அமித்ஷா மாதிரி ஆளுங்க வருவாங்க, இந்த மாதிரிலாம் நடக்கும். கர்நாடகத்தில் முன்னையெல்லாம் எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்போ வந்து பொம்மையுடைய இந்த தீர்ப்பு வந்து பொம்மை தீர்ப்பு வந்த பிறகு மோடி அவர்களாலும் சரி யாராலும் சரி ஆட்சி கவிழ்ப்பு 356 பயன்படுத்த முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க புத்திசாலித்தனமா, இவங்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அவங்கள ராஜினாமா பண்ண சொல்லி கர்நாடகத்தில் நடந்தது. இது மாதிரி பல மாநிலங்கள் நடந்து அவர்கள் விலகின உடனே இவங்க எப்படி எம்பிக்களை வெளியே அனுப்பிச்சிட்டு மசோதாக்களை பாஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி அந்த இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் குறைஞ்ச எம்எல்ஏக்களில் யார் ஆட்சிக்கு வருவா. இப்படி தான் கர்நாடகம் போன்ற பல மாநிலங்களில் ஆட்சிக்கு வந்துச்சு. இந்த வேலையை ஹிமாச்சலில் செய்ய முயற்சி பண்ணது இந்த ஆட்சி. எப்படியாவது கவிழ்த்தாங்க. கவிழ்த்த பிறகு நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, மீண்டும் கொண்டு போய் வச்சிச்சு. அதே மாதிரி உங்களுக்கு ஹரியானாவில் சண்டிகரில் நடந்த தேர்தலில் எவ்வளவு தேர்தலில் முறைகேடு பண்ணாங்க. இப்படி தேர்தலில் முறைகேடு செய்வதற்காக இன்றைக்கு இவ்வளவு தூரத்தில் தனக்கு வேண்டிய ஒரு தேர்தல் கமிஷனை வைத்துக்கொண்டு தேர்தல் நடத்தும் போது முரண்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது நாளைக்கு ஒன் நேஷன் ஒன் வந்துச்சு, அதாவது ஒன் கண்ட்ரிங்கிற நிலைமை வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இது மன்னராட்சி
முடிச்சிருங்க. மன்னர் ஆட்சி போன்று சர்வாதிகார ஆட்சி, ஒரு நாடு ஒரு மன்னர்ங்கிறது தான் முன்ன இருந்தது. இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? 534 மன்னர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒண்ணு சேர்த்து இந்தியாவை நாட்டை வழிநடத்துறாங்க. அதை தடுப்பதற்கு மோடி அவர்கள் மட்டுமே நினைச்சா நடக்கும். டாக்டர் ஆச்சாரி, உங்களுக்கு மன்னர் ஆட்சியை கொண்டு வர அளவுக்கு நோக்கம் இருக்கு அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு திரு ஹிதாயத்துல்லா. நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க திரு ஹிதாயத்துல்லா, யூ கேன் கம் இன். அண்ணன் ஹிதாயத்துல்லா அவர்கள் வந்து தேர்தல் கமிஷனை பத்தி வந்து ஒரு சில குற்றச்சாட்டுகள் வைத்தாங்க. அதாவது எந்த தேர்தல் கமிஷன் அப்படின்னா, திரு MS கில் அவர்கள்னு ஒருத்தர் இருந்தார். தேர்தல் அவர் தான் வந்து தலைமை தேர்தல் அதிகாரியா இருந்தார். அவர் வந்து பதவி முடிச்ச உடனே காங்கிரஸ் கட்சி வந்து அவருக்கு MP சீட்டு கொடுக்குது, MP ஆக்குது. அது மட்டும் இல்லாம வந்து UPA 1ல வந்து அவரை மந்திரியாவும் ஆக்குது. நீங்க சீஃப் ஜஸ்டிஸ் MP ஆக்கினவர் தானே? இல்ல, அது வந்து நாங்க நாமினேட்டட் கேட்டகரியில கொண்டு வந்தோம். உங்களுக்கு நாமினேட்டட் கேட்டகரி நாங்க கொண்டு வரல. ஹரிஹரன் அண்ணன் வந்து இத பத்தி பேசினாரு, மகாபாரதத்தை பத்தி. மகாபாரதத்துல வந்து எனக்கு தெரிஞ்சதை விட அண்ணன் அவர்களுக்கு வந்து அவர் நிறைய படித்தவர். மகாபாரதம், ராமாயணம் எல்லாம் அதுலயே வந்து நான் வந்து அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த மகாபாரத போர் மாதிரி நீங்க அதோட கம்பேர் பண்ணும் பொழுது எங்களுக்கு மக்கள் கிருஷ்ணருடைய ரூபத்துல இருந்து எங்களோட துணையா இருக்கிறாங்க. அவங்க வந்து எங்களுக்கு கொடுக்கிற ஆதரவு, அவங்க வந்து எங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, அதன் காரணமாகத்தான் 3 முறை தொடர்ந்து டிஸ்பைட் their best efforts to destabilize நாங்க வந்து தொடர்ந்து வந்து நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். பகவான் கிருஷ்ணர் ஏன் அதை தடுக்கல தெரியுமா? சகுனி துரியோதனன் அவரை தடுக்கல தெரியுமா? மகாபாரத போரை எப்படியா நடக்கணும், மக்களுக்கு கீதை போகணுங்கிறலாம் உள்ளர்த்தம்லாம் இருக்கு. இப்படி மகாபாரதத்துல உள்ளர்த்தங்களும் இருக்கு. அதனால கிருஷ்ணர் உங்களுக்கு மட்டும் ஆதரவா இல்லை. அப்படி ஆதரவா இருந்தா காங்கிரஸ் இவ்வளவு காலம் ஆட்சியில் இருக்காது. இப்ப நீங்க இடையில வந்திருக்கீங்க, நிச்சயமா இடையில போவீங்க. அதனாலதான் 303ல இருந்து 400க்கு போக வேண்டிய உங்களை 240க்குள்ள இந்த மக்கள் சுருக்கி இருக்காங்க. இன்னும் எந்த அளவுக்கு சுருக்க போறாங்க? தேர்தல் கமிஷன் உங்களுக்கு ஆதரவா இருந்ததுனாலதான் இந்த 240. அந்த ஆதரவு இல்லாம இருந்தா நீங்க 150 நின்றுப்பீங்க. அண்ணன் வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக சொன்னாங்க. எந்த கட்சி வந்து ஒரு காலத்துல வந்து 450 சீட்டுகளை தொட்டுச்சோ, அதாவது ராஜீவ்காந்தியோட சமயத்துல, அதுக்கு பிறகு எந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்குது காங்கிரஸ் கட்சி அப்படின்றதுக்கு வந்து உதாரணம் டபுள் டிஜிட்ட இப்பதான் தொட்டு இருக்கிறாங்க. ட்ரிபிள் டிஜிட்ட இவங்களால தொடவே முடியல. அதுவும் 99ல வாஜ்பாய் ஆட்சியில இருந்தாரு 2004 வரையும். ஏன் ஒரு ஆட்சியை விட்டு ஒரு 10 வருஷம் இல்லாம போனாரு? இதெல்லாம் அரசியல்ல மேலும் கீழும் வருவதுதான். இதுதான் உலகம். நீங்க ஜனநாயகத்தை பத்தி பேசுனீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்லணும். அதுதான் அந்த உரிமையில தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஜனநாயகம் ஒரே ஒரு தடவை, அதாவது நீங்க குறுக்கிடும் பொழுது நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் பெர்மிட் பண்ணும்போது குறுக்கிடுங்க. ஏன்னா நான் வந்து அங்க ஒரு பக்கத்துல 1950ல இருந்து 70க்குரிய அந்த 20 வருட பீரியட்ல வந்து 20 மாநிலங்களை கலைச்ச பெருமை வந்து காங்கிரஸ்க்கு சேரும். 1971ல இருந்து நீதித்துறையில இருந்து பொம்மை வழக்குக்கு முன்னால பொம்மை வழக்குக்கு பிறகு கலைக்க கூடாத 2014 வரை 5 மாநிலங்களை கலைச்சது. காங்கிரஸ்ல பிரியங்கா எரா தொடங்கிடுச்சு. பிரியங்கா எரா தொடங்கிடுச்சு பாருங்க. இன்னைக்கு பாராளுமன்றத்துல புது சவாலை சமாளிக்கிறீங்க. இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் டிபேட்ல பாத்தீங்கல்ல? பிரியங்கா இல்ல, நான் பார்த்தேன், நாங்க பார்த்தோம். அதாவது தொடர்ந்து அதை நான் பார்த்துட்டேன். இன்னைக்கு காலையில இருந்து ஆரம்பிச்சு இந்த டிபேட் முடியல. இப்ப ரைட் நவ வந்து டிபேட் போயிட்டு தான் இருக்குது. நாளைக்கும் வந்து தொடரும். அதுல நான் அவங்க பேசுறது இப்ப வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதாவது ராஜ்யசபால அம்மா, லோக்சபால அண்ணனும் தங்கச்சியும், அதாவது வந்து விசிட்டர் கேலரியில அவங்களுடைய கணவர், அவங்க பிள்ளை. ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய கன்னி பேச்சு. இத வந்து அந்த ஒரு குடும்பமா காங்கிரஸ் கட்சி எப்படி அடகு வச்சது
எந்த காங்கிரஸ் எதை கட்சி வச்சு பேசுறாங்க வந்து தெரியுமா? சுதந்திர இவ்வளவு காலமா எந்த MP போராட்டத்துல மக்களுக்கு வந்து சுதந்திர போராட்டத்தை மக்களுக்காக கூட நின்று ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்த அதே காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு யார் கூட போய் சரண்டர் குடும்பத்தை வந்து ஒரு குடும்பத்தோடைய பிடிப்புல போய் சிக்கி சீப்படுது அப்படின்றது இன்னைக்கு பார்த்தது ஒரு மிகப்பெரிய காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்து ஒவ்வொரு தேர்தல் சமயத்துல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு புக்கை வந்து கையில பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி இவங்களுக்குலாம் வந்து அந்த அப்பப்ப வந்து கையில பிடிக்கிறதும் பாக்கெட்ல வைக்கிறதும் தான் தெரியும். ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய மனதில் அரசியலமைப்பு சட்டம் இவர்கள் ஒரே ஒரு விஷயம் தான். இன்னைக்கு இதுவரை இல்லாத அளவு சமீபத்தில் பிரதமர் மோடியுடைய ஆட்சி காலத்துல தான் 3 மாசம் தேர்தல் காலமாக ஆச்சு. எந்த விதமான திட்டம் பண்ண முடியல. 47 நாட்கள் வந்து தேர்தல் நடந்து யாரால இவங்களால சின்ன ஸ்டேட்லாம் 7 கட்ட தேர்தல் தங்கள் வசதிக்காக வேண்டி எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணாங்கன்னு சொன்னா வசதிக்காக மாநிலங்களுடைய தேர்தலை முன்ன பின்ன வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் 7 கட்டம் 6 கட்டம்னு வச்சாங்க. எங்கே வைக்கக்கூடாது. இதெல்லாம் என்ன காரணம்? இவர்கள் சர்வாதிகாரமாக இன்னைக்கு ஒரு மைனாரிட்டி அரசாக இருந்து செய்யக்கூடிய இவர்கள் நாளைக்கு இவங்க நிலைமை என்ன ஆகும்? அது மட்டும் இல்லைங்க. opposition has to say இது வந்து நாடாளுமன்ற மரபு. the government has the way. இதான் உண்மை. கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன செய்யணும்? மசோதாக்களை பாஸ் பண்ணி நல்லது செய்யணும். ஆனா எதிர்க்கட்சிகள் என்ன செய்யணும்? அந்த இதை எதிர்க்கணும். அதை வந்து தங்க விமர்சனம் செய்யணும். இந்த ரெண்டுமே இல்லாம இன்னைக்கு பார்லிமெண்ட் போய்கிட்டு இருக்கு. இது மட்டுமல்ல, இந்த நேரத்தில் கொண்டு வந்தாங்க தெரியுமா? மக்களுக்கு தெரியணும். அதாவது அதானி போன்றவர்கள் இன்னைக்கு அமெரிக்கா மட்டுமல்ல, இன்னைக்கு இந்தியாவில ஒவ்வொரு குடிமக்களும் 2 மடங்கு சுருக்கமா முடிச்சிருங்க 2 மடங்கு மின்சார கட்டணம் கட்டறாங்க. அதை டைவர்ட் பண்றதுக்கு ஓகே இது 32 கட்சிகள் எடுத்த எடுப்புல ஆதரவு கொடுத்திருக்கின்றன. சிலது ரொம்ப குறைவான இருக்கலாம் சார். அது கருத்து பாருங்க. விஷயம் தெரிந்த நல்லது இந்த இந்தி கூட்டணி தொடருமா? அடுத்த கூட்டத்தொடர் வரை இருக்குமான்றதே பிரச்சனை. ஏன் தெரியுங்களா? திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி பார்ட்டி 2 பேருமே இந்தி கூட்டணியோட மீட்டிங்கே வரமாட்டேன்னு அதன் காரணமாகத்தான் வரக்கூடிய பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில பங்குண்ட விருந்தினர்கள், பார்த்தனியர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.